Hi guys. I'm Pallivel from Code Purple Academy. Actually, Code Purple Academy பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 3 இயர்ஸா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம். அரௌண்ட் Code Purple Academyயோட மிஷனே என்ன அப்படின்னா, லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ ஸ்டூடண்ட்ஸ்க்கு புரியிற மாரி ஈஸியா டீச் பண்ணி குடுத்து, அவங்களோட டெக் கரியர்ல சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்களோட விஷன் அண்ட் விஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு காலேஜ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடண்ட் ஒரு ஜாப்க்கு போணும், இல்ல ஹை பேயிங் ஜாப்ல செலக்ட் ஆகணும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணாலே சரி, டேட்டா சயின்ஸ்ங்கிற வேர்ட கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பாரு. டேட்டா சயின்ஸ் ஏன் இவ்வளோ டிமாண்ட்ல இருக்கு? அண்ட் ஆல்சோ ஒரு ஃப்ரெஷர் அவரோட கரியரை டேட்டா சயின்ஸ் பக்கம் ஸ்விட்ச் பண்ணலாமா? அண்ட் டேட்டா சயின்ஸோட ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோல கிளியரான ஒரு எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். மிஸ் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏன் டேட்டா சயின்ஸ் டிமாண்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இத கொஞ்சம் இப்படி திங்க் பண்ணி பாருங்களேன். லாஸ்ட் 5 to 10 இயர்ஸ்க்குள்ள மட்டும் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல லைக் ஒரு மொபைல் அப்ளிகேஷனா இருக்கட்டும், இல்ல வெப்சைட்டா இருக்கட்டும், இல்ல வாட் எவர் ஏதோ ஒரு டெக்னாலஜிஸா இருக்கட்டும். இது இல்லாம நம்மளோட டே டு டே லைஃப ரன் பண்ணவே முடியாத அளவுக்கு எவால்வ்ட் ஆயிருக்கு. இதனால இப்ப இந்த டெக் வேர்ல்டுல நம்மளோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே ஒரு ப்ராப்பரான டேட்டாவா இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க லைக் கம்பெனிஸ். இன்னும் புரியிற மாரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எடுத்துக்கலாம். அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்ல போய் நான் ஒரு மொபைல் பை பண்றேன்னு வச்சுக்கலாமே. அப்ப அவங்களுக்கு ஒரு டேட்டா கிடைச்சிருச்சு. இவர் வந்து ஒரு மொபைல்ங்கிற ஒண்ண ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைச்சிருச்சு. இனிமேல் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இனிமேல் இந்த மொபைல பை பண்ண இவங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படலாம்? லைக் வந்து ஹெட்ஃபோன்ஸ் இருக்கலாம், இல்ல சார்ஜர்ஸ் இருக்கலாம், இல்ல மொபைலோட பேக் கவர்ஸ் இருக்கலாம். அப்ப இதெல்லாம் ரெக்கமெண்ட்ல காட்டுறது மூலமா இவங்களோட பையிங் பிஹேவியர் அதிகமாகும். கரெக்ட்டா? லைக் யூடியூப் மாதிரி. யூடியூப்ல நீங்க ஒரு வீடியோ வாட்ச் பண்றீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நீங்க எந்த வீடியோவ காமிச்சா, அதாவது சஜஷன்ல காமிச்சா நீங்க வாட்ச் பண்ணுவீங்கன்னு அது யூடியூப்க்கு தெரியும். இந்த மாதிரி எல்லா வொர்க்குக்குமே ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டோட தேவை கண்டிப்பா இருக்கு. இதே இது மார்க்கெட்ல டேட்டா சயின்டிஸ்ட்ங்கிற ஒரு ரோலே இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, லைக் ஒரு வெப்சைட்ல கலெக்ட் ஆகக்கூடிய டேட்டாவா இருக்கலாம், இல்ல ஒரு யூடியூப்ல வாட்ச் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாவா இருக்கலாம். இதெல்லாம் ப்ராப்பரா நம்மளால ஆர்கனைஸ் பண்ணவே முடியாது. ஆஃப்டர் தட் நீங்க யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷனுமே எடுத்துக்கோங்களேன். அவங்களோட சர்வீஸையோ இல்ல ப்ராடக்ட்டையோ பை பண்ண வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க அவங்க ப்ராடக்ட்ட பை பண்ணியோ இல்ல சர்வீஸ யூஸ் பண்றீங்க. கரெக்ட்டா? பட் இதே இடத்துல டேட்டா சயின்டிஸ்ட் இல்ல அப்படின்னா, யாருக்கு எந்த ஆஃபர் குடுக்கணுங்கிறதுல அவங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் வரும். இதனால அவங்க பிசினஸ நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போக முடியுமா அப்படின்னா ஒரு டவுட் தான். இதனால இப்ப இருக்க ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுல டேட்டாவோட வேல்யூ அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இந்த ரீசனால மட்டும் தான் டேட்டா சயின்டிஸ்ட்டோட ஜாப் ரோல் ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு. பிகாஸ் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் இல்ல அப்படின்னா, ஒரு பிசினஸ் ஓனருக்கு டிசிஷன் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பிகாஸ் டேட்டா சயின்டிஸ்ட் தான் எந்த ப்ராடக்ட்ட எப்ப லான்ச் பண்ணலாம்? இந்த ப்ராடக்ட்க்கு டிமாண்ட் இருக்கா? அண்ட் எப்ப நம்ம சேல்ஸ ஸ்டார்ட் பண்ணா நமக்கு வந்து சேல் ஆகும்? இல்ல இது ஃப்ளாப் ஆயிருமா? அப்படின்னு டேட்டாவ ஸ்டடி பண்றது மட்டும் இல்லாம, ஒரு கஸ்டமரோட பிஹேவியரையும் ஆல்சோ ஸ்டடி பண்ணி குடுப்பாரு. இதனால ஒரு பிசினஸ் ஓனர்ஸ்க்கு அவரோட ஆர்கனைசேஷன இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. இந்த மாதிரி எல்லா வொர்க்கையுமே ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டால மட்டும் தான் பண்ண முடியும். உங்களுக்கு இப்ப டேட்டா சயின்ஸ்னா என்ன? டேட்டா சயின்டிஸ்ட்டோட ஜாப் ரோல்ஸ் என்னன்னு கிளியரா புரிஞ்சிருக்கும். இவங்க மூலமா கம்பெனிக்கு எந்த மாரிலாம் பெனிஃபிட் கிடைக்குதுன்னு ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அந்த 3 பாயிண்ட்ஸ நான் சொல்றேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அண்டர்ஸ்டாண்டிங் கஸ்டமர் இன்சைட். பிகாஸ் ஒரு ப்ராடக்ட்டோட கஸ்டமர் பர்ச்சேசிங் பிஹேவியர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம அந்த ப்ராடக்ட்ட லான்ச் பண்றது ஒரு பெரிய ரிஸ்க்காவே இருக்கும். லைக் நீச்சலே தெரியாம கிணத்துல குதிக்கிற மாதிரி. செகண்ட் ஒன் காஸ்ட் சேவிங். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கம்பெனில புரொடக்ஷன் இவ்வளோ இருக்கணும்னு ஒரு ஓனர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு அப்படின்னா, அந்த புரொடக்ஷனுக்கு எத்தனை எம்ப்ளாயீஸ் வேணும்? அண்ட் ஆல்சோ அந்த புரொடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு அட்வர்டைஸ்மென்ட் எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்ணா நமக்கு ப்ராப்பர் ரிசல்ட் கிடைக்கும்? அண்ட் கஸ்டமர் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ட பை பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்க? இப்படி எல்லா டேட்டா ஒரு பிசினஸ் ஓனர்ஸ் கிடைக்கிறது மூலமா, தேவையில்லாத இடத்துல ப்ராப்பரான காஸ்ட் கட்டிங் அவங்களால பண்ண முடியும். தேர்ட் பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட் ட்ரெண்ட். பிகாஸ் எப்பவுமே ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் டீம் அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஃபியூச்சர்ல எவ்வளோ டிமாண்ட் இருக்கும்? மேபி ஏதாவது இஷ்யூ வந்தா அந்த ப்ராடக்ட்ட எப்படி எவால்வேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன செட் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, டேட்டா சயின்டிஸ்ட்க்கு அவ்வளோ தேவை இருக்கு. பட் ஒரு ஸ்டூடண்ட் ஃப்ரெஷரா டேட்டா சயின்ஸ லேர்ன் பண்றப்ப, அவருக்கு ஹை பேயிங் ஜாப் கிடைக்குமா? அண்ட் கரியர் குரோத் ஒரு பெரிய லெவல்ல இருக்குமா? அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருந்தது அப்படின்னா, டோன்ட் வொரி. கண்டிப்பா கரியர் குரோத் இருக்கும் அண்ட் ஹை பேயிங் ஜாப்ஸுமே கிடைக்கும். பிகாஸ் எவ்ரி டே இன்டர்நெட் யூசர்ஸோட யூசர் கவுண்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால அந்த டேட்டாவ ஸ்டடி பண்ற டேட்டா சயின்டிஸ்ட்டோட ஜாப் ரோலுமே அதிகமாயிக்கிட்டே தான் போகும். இந்த செக்டார்ல எவ்வளோ தூரம் நீங்க உங்க ஸ்கில்ல க்ரோ பண்றீங்களோ, அவ்வளோ தூரத்துக்கு குரோத் உங்களுக்கு இருக்கு. அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் ஜாப் ரோல் இந்தியால மட்டும் இல்லாம வேர்ல்டு வைடாவே டிமாண்ட்ல இருக்கு. எஸ்பெஷலி டெக் கம்பெனிஸ். இதனால அவங்க ஹை பேயிங் ஜாப்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண ரெடியாவே இருப்பாங்க. அந்த கம்பெனியோட ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி உங்க ஸ்கில்ல நீங்க அப்ஸ்கேல் பண்ணியே ஆகணும். வேற வழியே இல்ல. பிகாஸ் நீங்க பண்ணல அப்படின்னா அவுட்டேட்டட் ஆயிருவீங்க. ஃபைனலா டேட்டா சயின்ஸ்குள்ள என்னென்ன டாபிக்கா நீங்க கவர் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. இத பத்தி கிளியரா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம். வேணா நீங்க அத செக் பண்ணி பாருங்க. இத நான் சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்.
அண்ட் செகண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் தேர்ட் டேட்டா கலெக்ஷன் அண்ட் டேட்டா கிளீனிங், ஃபோர்த் அனலைசிங் டேட்டா அண்ட் ஃபிஃப்த் மிஷின் லேர்னிங். ஸோ இந்த டாபிக்லாம் படிக்கிறது மட்டும் இல்லாமல் இதை வச்சு ரியல் டைம் ப்ராப்ளம் ஏதாவது சால்வ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் கரியரில் பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவில் டேட்டா சயின்ஸை பற்றின இம்பார்ட்டன்ஸ்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் எந்த டாபிக் பற்றி வீடியோ நாங்கள் கிரியேட் பண்ணால் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சஜஷன் கொடுங்க, அதையுமே நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். அதர் தென் இன்னும் டேட்டா சயின்ஸ் பார்த்தா ஒரு டீப்பான நாலேஜ் உங்களுக்கு வேணும் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நம்ம கோட் பர் பிளாக் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்க, நம்ம டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.